Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship word of God. சங்கீதம் 34 அதிகாரம் 19 வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் என்று அவனை விடுவிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு அநேக ஆயிரம் துன்பங்கள் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கா? தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. தாவீது சொல்கிறா, என்னுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் காரியங்கள் வந்தாலும் தாவீது எப்படி இருந்தானா, தாவீது கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தனால அவங்க எப்படி எல்லா சூழ்நிலையிலும் சவுல் அவங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்தர் அவரை விடுவிக்கிறத பார்க்கிறோம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கலாம். அந்த நாளிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க, அவரை நம்பிடுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இயேசுவை ஒரு நாள் விட மாட்டேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி நிற்கலாம். வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டமே எழும்பி நிற்கலாம். ஆனால் அவரை நம்பியிருக்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு சொல்லியிருக்கார். திராணிக்கு மேலாக அவர் ஒரு நாளும் சோதிக்கப்பட உங்களை விடவே மாட்டார். அது மட்டும் இல்லாமல் நிறைய கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் வரும். ஆனால் அநேக துன்பங்கள் இருந்தாலும் அவரை நம்பிக்கொண்டு இருக்கும்போது அவர் பிரச்சனைகளில் இருந்து நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார்.